வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவா கலெக்ஷன்ஸை ஐட்ரேட் பண்ணுற 4 டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டில் day 4 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். day 4க்குள்ள ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் ஒன்று போஜோ கிரியேட் பண்ணிப்போம். பிளைன் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஸ்ட்ரிங் எம்ப்ளாயோட நேமும் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயோட கோடும் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஸ்ட்ரிங் நேம் இன்புட்டா வரும். நான் வாண்டடா இன்புட்னு மாத்துறேன். ஸோ தட் இந்த வேரியபிளும் மேல இருக்கிற வேரியபிளும் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் டவுட் இருக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ திஸ் டாட் நேம் இங்க இருக்கிற நேம்குள்ள நம்மளுடைய இன்புட் நேம் செட் பண்ணிடுவோம். திஸ் டாட் கோட் ஈக்குவல் டு இன்புட் கோட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த போஜோவை யூஸ் பண்ணி இங்க ஒரு மெயின் ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள இதை யூஸ் பண்ணிப்போம். ஐட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவோம். இங்க மெயின் கண்ட்ரோல் ஸ்பேஸ் மெயின் ப்ரோக்ராம் ரெடி. இந்த மெயின் ப்ரோக்ராம்க்குள்ள ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் லிஸ்ட் ஆஃப் டைப் வந்து எம்ப்ளாயி. கண்ட்ரோல் ஷிஃப்ட் O லிஸ்ட் இம்போர்ட் பண்ணிடும். எம்ப்ளாயி லிஸ்ட் obj ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி. ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இம்போர்ட்டும் நடந்துச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம ஆட் பண்ணணும். லிஸ்ட் obj டாட் ஆட் எம்ப்ளாயி இருக்கு இல்லையா, இங்க நியூ எம்ப்ளாயின்னு அந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கிறேன். நியூ எம்ப்ளாயி நேம் 1 இல்லைன்னா என்ன பண்ணுவோம், செப்பரேட்டா இங்க நியூ எம்ப்ளாயின்னு கொடுத்து அதுக்கு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போடணும். நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஜஸ்ட் ட்ரைனிங்காக வீடியோ பர்பஸ்க்காக. நேம் 2 அதே மாதிரி கோடு 2 கோடு 3 நேம். நம்ம லிஸ்ட் ரெடி. இந்த லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய ஆஷ் கோட் தான் வரும், நமக்கு டேட்டா வராது. ரன் as ஜாவா அப்ளிகேஷன். சரி, day 4 அதோடைய ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்திருக்கு. சைஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 ஓகே. இப்போ நம்ம இந்த லிஸ்ட் ஐட்ரேட் பண்ற டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை பார்ப்போம். எப்படிலாம் ஒரு லிஸ்ட் ஐட்ரேட் பண்ண முடியும். டெக்னிக் 1 வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நம்ம எதுல இருந்து எடுக்கணும், லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணணும். அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன வரும், அந்த எம்ப்ளாயிக்கு டெம்பரரி ஆப்ஜெக்ட் emp temp ஆப்ஜெக்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருந்து ஒரு எலிமெண்டா எடுத்து இந்த டெம்பரரி ஆப்ஜெக்ட் குள்ள பிளேஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் இங்க சொல்றோம். sysout emp temp ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா 3 பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க ஒரு sysout கொடுத்துப்போம். பிரிண்டிங் யூசிங் ஃபார் லூப். இல்ல ரைட் கிளிக் பண்ணி ரன் as கொடுக்கலாம். இல்லைன்னா alt shift X கொடுத்துட்டு இங்க ஆப்ஷன்ஸ் வரும், அதுல J கொடுக்கலாம். இப்போ பாருங்க, J வந்து ரன் ஜாவா அப்ளிகேஷன். ஷார்ட்கட் 3 விதமாவே நீங்க பண்ணலாம். சரி, பிரிண்டிங் யூசிங் ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் டெக்னிக் முடிஞ்சிருச்சா. டெக்னிக் 2. டெக்னிக் 2 வந்து நம்மளுடைய ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த sysout காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐட்ரேட்டர்னா ஐட்ரேட்டர்ங்கிறது ஜாவால ஒரு ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலா ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட்ல இருந்து ஐட்ரேட்டர் எடுக்க முடியும். இப்போ லிஸ்ட் obj டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் உடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு கொடுக்கும். ஒரு கலெக்ஷன் வருது பாருங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஐட்ரேட்டர் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி itr list equal to list obj dot iteratorன்னு கொடுத்துருவோம். இந்த ஐட்ரேட்டரை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஐட்ரேட்டரை லூப் பண்ணலாம். ஐட்ரேட்டருக்கு டாக்குமெண்டேஷன்ல போனோம்னா ஓகே, இது என்ன பண்ணும்னா இந்த ஆப்ஜெக்ட்ல அடுத்ததா ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வைல் லூப்ல போடுவோம். அந்த ஐட்ரேட்டர்ல நெக்ஸ்ட் ஹேஷ் கோட் ஒன்று இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்ங்கிறது அந்த நெக்ஸ்ட் டேட்டாவை எடுக்கும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அந்த நெக்ஸ்ட் டேட்டாவை நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ஐட்ரேட்டர்லயும் 3 வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட்லயும் 3 வந்துடுச்சு. ரைட். டெக்னிக் 3 ஓல்டு டெக்னிக் யூசிங் லிஸ்ட் இண்டெக்ஸ். லிஸ்டோடைய இண்டெக்ஸை வச்சு நம்ம எடுக்க முடியும். முன்னாடி நான் இங்க சைஸ் ஒன்னு பிரிண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த சைஸை நம்ம இப்ப இங்க யூஸ் பண்ணிப்போம். என்ன பண்ணலாம், ஃபார் லூப் தான், பழைய ஃபார் லூப். ஃபார் int loop count equal to 0. இந்த cங்கிறது camel case. loop count equal to 0. எது வரைக்கும் நம்ம லூப் பண்ணணும், இந்த list object dot size வரைக்கும் லூப் பண்ணணும். எப்படி நமக்கு இன்கிரிமெண்ட் பண்ணணும், இன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணணும். இது நம்மளுடைய பழைய ஃபார் லூப். C ல இருந்து இருக்கிற ஃபார் லூப். லிஸ்ட் டாட் கெட்னு ஒன்று இருக்கு. கெட்டுக்குள்ள இண்டெக்ஸ் இருக்கும். அந்த லூப் கவுண்ட் இண்டெக்ஸா கொடுத்துட்டோம்னா அப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். இதுக்கும் நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம், பிரிண்ட் யூசிங் ஃபார் லூப் இண்டெக்ஸ். சரியா, ரைட், பிரிண்ட் ஆயிடுச்சு. 4ஆவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ல இருக்குது 4. இது வந்து யூசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸ்ட்ரீம்ஸ்ங்கிறது நம்மளுடைய கலெக்ஷன்ல இருந்து ஒரு காப்பி மாதிரி எடுத்து ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவா வரும். அது யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். அதுல ஏதாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ 4th யூசிங் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு. எப்படி நம்ம டாட் ஐட்ரேட்டர் முன்னாடி இருந்தது, ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீமுக்குள்ள நம்ம ஃபில்டர் பண்ணலாம், கலெக்ட் பண்ணலாம், கவுண்ட், டிஸ்டிங், நிறைய வேலைகள் வந்து இதுல பண்ண முடியும். ஃபார் ஈச் அப்படின்னு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபார் ஈச்ல என்ன பண்ணும், ஒரு கன்சியூமர் ஒரு ஆப்ஜெக்டா வரும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா இது வந்து சின்டாக்ஸ் லிஸ்ட் ஸ்ட்ரீம் உடைய இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ஜெக்டா வந்ததுன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றோம், திஸ் அவுட் யூசிங் ஸ்ட்ரீம்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 4 டெக்னிக் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் பேஸ் பண்ணி பண்றோம். அடுத்தது ஐட்ரேட்டர், லிஸ்ட்ல இருக்கிற ஐட்ரேட்டர், இது அவ்வளவா இப்பெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. மூணாவது இண்டெக்ஸ், இதுவும் யூஸ் பண்றது இல்ல. ஸ்ட்ரீம் இப்போ நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரீம் எடுத்து அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து ஃபார் ஈச், இது வந்து ரொம்ப சிம்பிளானது. இப்போ எல்லாமே இங்க ஆப்ஜெக்டோடைய ஹேஷ் தான் வந்துட்டு இருக்கு. நமக்கு ஆப்ஜெக்ட் வரணும் அப்படின்னா ஜாவால ஆப்ஜெக்ட்டுக்கு டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு இந்த டூ ஸ்ட்ரிங்கை நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம்னா இங்க ரிட்டர்ன் பண்றது அங்க பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணா என்ன ஆகும், இது இருக்கும்போது எல்லாமே ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு பதிலா நேம் இது ரிட்டர்ன் பண்ணா என்ன ஆகும், அந்தந்த ஆப்ஜெக்டோடைய நேமும் கோடும். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நேம் 1 கோட் 1, நேம் 2 கோட் 2, நேம் 3. ஸோ இதுதான் 4 டெக்னிக். தவிர உங்களுக்கு சில டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். Take care. Bye bye.